5 வருஷமாக 2024 தேர்தலில் என்ன பண்ண பார்த்தாங்க தெரியுமா? 5 தொகுதி காங்கிரஸ் கொடுக்க பார்த்தாங்க. இவங்க வழக்கம் போல் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் இந்த தடவை அதிக நிற்கணும், 10 வருஷமாக ஆட்சியில் இல்லாமல் இருக்கோம், பார்லிமெண்ட்டில் உங்களுக்கு நல்ல கணிசமான தொகுதி தரணும். சரி ரைட், அதுக்காக தியாகங்கள் செய்ய தயார்லாம் இவங்க அறிக்கைலாம் விட்டாங்க. பார்லிமெண்ட்டில் ஒரு 16-18 சீட்டு தருவாங்க அப்படின்னு நினச்சாங்க. பழைய பாணியில் 5 சீட்டு தான்ட்டாங்க. கார்கே கிளம்பி வரதா இருந்தது, அதாவது 5 சீட்டான அவர் அங்கேயே உட்காந்துனார். இப்படியே இழுபறியாக போய் 10 சீட்டு லாஸ்ட்டில் பழையபடியே கொடுத்துட்டாங்க. இந்த எலெக்ஷனில் 20 தொகுதியாக மாற்றுவதற்கு திமுக முயற்சி செய்யுதுன்னு தகவல் போகுது. உள்ளதும் போச்சுடா அப்படின்னு. இன்னொன்று, தொகுதிகளை பிடுங்குவது, காங்கிரஸ் ஜெயிச்ச தொகுதிகளை பிடிங்கிட்டு புதுசாக கொடுக்குறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏடிஎம்கே ஸ்ட்ராங்காக இருக்கிற இடம் இந்த மாதிரி கொடுத்தாருன்னா வருது. திமுக என்ன பழகினா அவங்க ஜெயிச்சிட போகிறாங்க, மெஜாரிட்டி வந்துட போகிறாங்க. ஆனால் காங்கிரஸை வளர விடாமல் பார்த்துக்குறோம்ல. எவ்வளோ கேட்குற? 30 வச்சுக்கோ, அதில் 25 சீட்டு அவங்க ஸ்ட்ராங்காக ஜெயிக்கிற இடம்னா 5 சீட்டு தானே வருவீங்க. அடுத்ததோடு என்ன பண்ணுவாங்க, என்ன நீ 5 சீட்டு தான் ஜெயிக்கிற, உனக்கு என்ன தர முடியும் அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கை கையில் எடுக்கிறாங்கன்னொன்னா காங்கிரஸ் உஷாராகுது.